ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், எப்போது ரொம்ப ரேராக அரிதாக இருக்கிற மொமெண்ட்டை தான் வந்து ரேர்லி, அதை தான் வந்து ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்பா. அதாவது ஐ மேட் மை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். ரொம்ப ஒயிட் லை. ஒயிட் லை அப்படின்னா என்ன, நோக்கத்துக்காக சொல்கிற பொய் தான் வந்து ஒயிட் லை அப்படிம்போம். அந்த பொய்னால் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் அந்த பொய்னால் அவங்களுக்கு நன்மையே உருவாகும் அப்படின்னா அந்த மாதிரி பொய்யை வந்து நம்ம ஒயிட் லை அப்படின்னு சொல்லுவோம். ஐ டோல்ட் யூ ஒயிட் லை விச் சேவ்ஸ் ஹர் லைஃப். நான் சொன்ன அந்த சின்ன பொய்னால் அவள் வாழ்க்கையே வந்து காப்பாற்றப்பட்டது. அதுதான் வந்து ஒயிட் லை அப்படின்னு சொல்லி. ரெட் ஹேண்டட் அப்படின்னா கையும் களவுமாக வந்து பிடிபடுறது தான் வந்து ரெட் ஹேண்டட்பா. ஹி வாஸ் ரெட் ஹேண்டட், அவன் கையும் களவுமாக பிடிபட்டான். அதுக்கு வந்து ரெட் ஹேண்டடுங்கிறது கையும் களவுமாக பிடிபடுதல். க்ரீன் வித் என்வி, மிக அதிகமாக பொறாமப்படுறது தான் வந்து க்ரீன் வித் என்வி அப்படிம்போம். ஸோ ஷீ வாஸ் க்ரீன் வித் என்வி வென் ஹர் ஃப்ரெண்ட் பாட் எ நியூ கார். அவள் ஃப்ரெண்டு வந்து நியூ கார் வாங்கின பிறகு அவளுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. அதே பொறாமை இருக்கிறது தான் வந்து என்ன சொல்லுவோம், க்ரீன் வித் என்வி அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருந்து அந்த கூட்டத்தோட பேரை கெடுக்கிற மாதிரி நடக்கிறவன் தான் வந்து பிளாக் ஷீப்மா. ஹீ இஸ் அ பிளாக் ஷீப் இன் தட் அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவன் ஒரு பிளாக் ஷீப். அவனை நம்பி எதையுமே சொல்லிடாதீங்க, அவன் கூடவே இருந்து குழி பறிக்கிறவன். அவனால தான் வந்து இந்த பிரச்சனையே வந்து உருவாகும். அந்த மாதிரி பர்சனை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லுவோம்.